உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன்.
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னைக்கு பாமாலை என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு அன்னை மரியாள் அமைதியின் அரசி. அமைதியின் ஊற்றான இறைவனிடமிருந்து அமைதியின் அரசியாம் மரியாவை நாம் பெற்றுள்ளோம். இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனோஜ்? இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா, அவரோட இருந்த அப்போஸ்தலர்களும் அவரோட கூட இருந்தவர்களும் அவரை கடைசியாக பார்த்த தருணம் அவருடைய விண்ணேற்பு. அந்த விண்ணேற்பு அப்போ அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அமைதி. அந்த அமைதியை பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த அமைதியை உலகத்தார் அனைவருக்கும் அவங்க பரப்ப ஆரம்பிச்சாங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெரோம்? எங்கோ நடந்த சிறு நிகழ்வு வேறெங்கேயோ ஒரு பெரிய விளைவை உண்டாக்குன்றது தான் இந்த தியரியோட ஒரு வெளிப்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதியை உருவாக்கின முதல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நம்ம அன்னை மரியாள் தான். பெத்லகேமில் அமைதியின் உருவான நம் இறைவனை, நம் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்திலிருந்து இந்த உலகத்திற்கு கொடுத்து அமைதியை விதையாக விதைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையோர்களாகிய நாம் நம்மளுடைய குழப்பமான மனநிலையிலேருந்து வெளிவர அந்த அமைதியின் தாயை கரம் பிடித்து நம் மனதிலும் நம் குடும்பத்திலும் அமைதி உண்டாக வேண்டி அவரை போற்றி ஒரு பாடல் பாடுவோம். அருளனை அணிந்திடுவா மணிமொழி மாமரினே. அலையுளி அருளனை அணிந்திடுவா மணிமொழி மாமரினே. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. தலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லும் காலமும் காத்தருள்வார். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடமே. அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ. எல்லாரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதியை சொல்லாமல் அளித்திடுவார். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே.
வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லும் காலமும் காத்தருள்வார். அலையுயிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. நம்ம இருக்கிற உலகத்துல அமைதின்னு எதை டிஃபைன் பண்றதுனே தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எத்தனை நாடுகளுக்கு இடையே எத்தனை போர்கள் நடக்குது, எத்தனை மக்கள் இறக்குறாங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அமைதியின் தீர்வு இது அன்னை மரியாள் மட்டுமே. நம்மளோட குடும்பத்திலையும் அமைதி சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாளால் மட்டும்தான் முடியும். என்ன நினைக்கிறீங்க ரோசி இதை பத்தி? நிச்சயமா பியோ, நம்மளோட வாழ்க்கையில, அதாவது இளைஞர்களோட வாழ்க்கையில இப்போ அமைதி இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம நிறைய விஷயத்தை கடந்து வரோம். நிறைய இப்போது நாடுகளுக்கிடையே இருக்கிற போராட்டத்தை விட நம்ம மனசில் இருக்கிற போராட்டம் அதை விட அதிகமாக இருக்குது. அதை கடந்து வர்றது, அதை அமைதியாக நம்ம கடந்து வரோமா அப்படின்றது தான் இங்கே சவாலே. அதை நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி அந்த அமைதியை நம்மளை கடக்க வைக்கிற நம்மளுடைய அன்னை மாமரிக்கு, அமைதியின் அரசியே, எங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி தேவை, அந்த அமைதி உன் வழியாக வரட்டும்னு சொல்லி இந்த பாடலை அமைதியின் அரசுக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து பாடுவோம். காக்கும் தாய்மரியே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா, உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம். நிறையவர் போற்றும் தாய்மரியே, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. பொருள் கொண்ட ரோஜா மலரே, மகிமைக்கு உரிய ஞானத்தின் தாயே, மறைபொருள் கொண்ட ரோஜா மலரே, மகிமைக்கு உரிய ஞானத்தின் தாயே, பழுதற்ற கன்னியாய் வாழ்கின்ற தாயே, பழுதற்ற கன்னியாய் வாழ்கின்ற தாயே, பரிசுத்த தாயே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா, உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம். நிறையவர் போற்றும் மாமரியே, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. வந்தோர்க்கு ஆரோக்கிய தாயே, வினைகளை தீர்க்கும் விண்ணக தாயே,
வியாதிகள் வந்தோர்க்கு ஆரோக்கிய தாயே, வினைகளை தீர்க்கும் விண்ணக தாயே, இந்திய தேசத்தின் ராக்கினி நீயே. இந்திய தேசத்தின் ராக்கினி நீயே, இறைமகனை மக்களித்தவள் நீயே. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம். மறையவர் போற்றும் மாமரியே, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம். மறையவர் போற்றும் மாமரியே, இந்த ஞானத்தை காக்கும் தாய்மரியே. இன்றைய உலகத்தில் நம் அனைவரும் அமைதியை தேடி அலைகிறோம். ஆனால் உண்மையான அமைதி இறைவனிடமும் அமைதியின் அரசியான நம் அன்னையிடமும் தான் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது நம்முடைய குடும்பத்தில் பிரதிபலிக்கும். நம் குடும்பத்தில் அமைதி இருந்தால் அது இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கும். அப்பேற்பட்ட அமைதியை நமக்கு தருகிற அன்னை மரியாளை என்றென்றும் புகழுவோம். எல்லாரும் சொன்னதுக்கேற்ப நாம் அமைதியை தேடி செல்லாமல் நாம் அமைதியாக மாற வேண்டும் என்றும் அமைதியின் அரசியை நம் துணையாக ஏற்று நம் வாழ்வில் அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டி ஜெபிப்போம். அமைதியின் அரசியே, எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் இந்த உலகிலும் உமது அமைதியை கொண்டு வாரும். போர்களும் வன்முறைகளும் நீங்கி அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ உமது திருமகனிடம் மன்றாடும். அன்னைக்கு பாமாலை சூட்டி உமது அருளை வேண்டி நிற்கின்றோம். அருள் புரியும் அம்மா. ஆமென். ஆமென்.